அனைவருக்கும் வணக்கம். யுஜிடிஆர்பி தேர்வுக்காக நம்ம பார்த்துட்டு இருந்து வரலாற்று பாடம் பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் யூனிட்ல 1 பை 1 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னா குப்தர்கள் காலை பற்றி நம்ம பார்த்தோம். குப்தர்கள் காலத்தில் யாரெல்லாம் ஆட்சிக்கு வந்தாங்கன்றதை 1 பை 1 பார்த்தோம். குப்த மரபை நிரூபியவர் ஸ்ரீகுப்தர். அவரோட ஆட்சி காலம் எதுலேருந்து எது வரைக்கும்னு பார்த்தோம்னா 280 319 வரைக்குமான காலகட்டம் ஸ்ரீகுப்தரோட காலகட்டமாக பார்க்கப்படுது. ஸ்ரீகுப்தரை தொடர்ந்து பல ஆட்சியாளர்கள் வராங்க. அவரையும் அவரோட ஆட்சி காலத்தையும் நம்ம லாஸ்ட் கிளாஸில் விளக்கமாக பார்த்தோம். அதை தொடர்ந்து ஸ்ரீகுப்தரின் மகன் வராரு. அவர் வந்து மதத்தை கைப்பற்றாரு. இவரும் மகாராஜா என்ற பட்டத்தை சூட்டி கொண்டார். இவரின் மகன் தான் முதலாம் சந்திரகுப்தர். இந்த முதலாம் சந்திரகுப்தரோட காலம் எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கிபி 320 335 வரைக்குமான காலகட்டம் முதலாம் சந்திரகுப்தருடைய காலகட்டமாக பார்க்கப்படுது. கௌமுடி மகா உற்சவம் என்ற நூல் இவர் அரியணை ஏறிய நிகழ்ச்சியை விளக்கமாக குறிப்பிடப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் குப்த பேரரசை உண்மையில் நிறுவியவர் தான் இந்த முதலாம் சந்திரகுப்த மௌரியர். இவர் ஆட்சியணை ஏறிய ஆண்டு 319 320 பிப்ரவரி 26 என்று கணக்கிடப்படுகிறது. குப்த சகாப்தம் இந்த ஆண்டு முதலே தொடங்குகிறது. குப்த அரசர்கள் முதலாக மகாராஜாதி ராஜா என்ற பட்டத்தை சூட்டி கொண்ட முதல் அரசர் யார்னா இந்த சந்திரகுப்த மௌரியர். இவர் லிச்சாவி இளவரசி குமாரதேவியை மணந்து கொண்டு நாட்டை விரிவுபடுத்தியதாக கூறப்படுகிறது. இவர் போர் மற்றும் திருமண உறவுகள் மூலம் நாட்டை விரிவுபடுத்தினார். மெஹர் அலி இரும்புத்தூண் இவரது வெற்றிகளை குறிப்பிடுகிறது. இது முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. முதலாம் சந்திரகுப்தர்ன்றதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மெஹர் அலி என்ற இரும்புத்தூண் யாருடைய வெற்றிகளை குறிப்பிடுகிறது அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தர்ன்றதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது குப்தர். குப்தரோட காலகட்டம் எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னா கிபி 335 380 வரைக்குமா பார்க்கப்படுது. இவருடைய தலைநகர் பாடலிபுத்திரம். இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்பட்டவர் சமுத்திரகுப்தர். இந்த கொஸ்டின் ஏற்கனவே ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, அதனால நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சமுத்திரகுப்தரோட போர்த்துறை அமைச்சர் தான் மகாசந்தி விக்ரகா என்று அழைக்கப்படுகிறார் மற்றும் கவிஞர் அரிசேனர் என்றும் அழைக்கப்படுகிறார். கவிஞர் அரிசேனரும் மகாசந்தி விக்ரகாவும் சமுத்திரகுப்தரின் போர் அமைச்சராக பார்க்கப்படுகிறார்கள். இவரது வெற்றிகளை அலகாபாத் தூண் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு சம்பு காவியா பாணியில் நகரி வடிவில் எழுதப்பட்டது. இவர் 8 வகையான தங்க நாணயங்களை வெளியிட்டார். இவர் வட இந்தியாவில் 9 அரசர்களையும் தென்னிந்தியாவில் 12 அரசர்களையும் தோற்கடித்தார் என்று குறிப்பிடப்படுகிறது. இவர் மேலை கங்க சமவெளி அரசர்களான அச்சுதன் நாகபாணன் இருவரையும் தோற்கடித்ததாக வரலாறுகள் குறிப்பிடுகின்றன. இவரது தென்னிந்திய படையெடுப்பில் தோற்கடிக்கப்பட்ட பல்லவ மன்னன் தான் விஷ்ணுகோபன் என்று கூறப்படுகிறது. இவரது மனைவி தத்ததேவி. இவரது நாணயங்களில் இவர் வீணை வாசிப்பது போன்ற உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. குப்த அரசர்களில் வீணை வாசிப்பது போன்ற உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது எந்த அரசர்னு கேட்டாங்கன்னா நீங்கள் சமுத்திரகுப்தன்றதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். அலகாபாத் தூண் கல்வெட்டில் இவர் கவிராஜா என்ற பட்டம் பெற்ற செய்தியை காண முடிகிறது. கிருஷ்ணசரிதம் என்ற செய்யுள் இலக்கியம் சமுத்திரகுப்தரால் படைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இவர் நாகர்களை வென்று அவர்களது கருட சின்னம் தனது அரசு சின்னமாக மாற்றிக்கொண்டார். சாம்ராட்டுகள் என்ற வாகடாகர்களை வென்றார். திக் விஜயத்தை அல்லது தரணி பந்தா என்பதை கைவிட்டுவிட்டு தர்ம விஜயத்தை மேற்கொண்டு இந்திய படையெடுப்பை தொடங்கினார். கிபி 361 சந்திரகுப்தர் ரோம் நகருக்கு ஒரு தூதுக்குழு அனுப்பி வைக்கிறாரு. இலங்கை மன்னனான மேகவர்ணன் கேட்டுக்கொண்டதற்கெனங்க கையையில் புத்த மடாலயம் இவர் கற்றாரு. அதனால் இவர் அணுகம்பவன் என்று அழைக்கப்படுறாரு. இவர் ஒரு வைணவர் என்பதால் விஷ்ணுவை வழிபட்டார் என்றும் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர். அஸ்வமேத யாகம் செய்த மாமனிதர் என்றும் இவர் போற்றப்படுகிறார். சமுத்திரகுப்தரின் பட்ட பெயர்கள் என்னென்னலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா இதிலிருந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. சமுத்திரகுப்தரின் பட்ட பெயர்கள் கவிராஜா, விக்ரமங்கா, பராக்கிரமங்கா இதெல்லாம் சமுத்திரகுப்தரோட பட்ட பெயர்களாக பார்க்கப்படுது. இவரது தென்னிந்திய படையெடுப்புக்கு தலைமை தாங்கிய படைத்தளபதி யாருன்னா வீரசேனன். வசுபந்து இவரது முக்கிய அமைச்சராக பார்க்கப்படுகிறாரு. இவர் முக்கிய அமைச்சர் மட்டுமல்லாமல் கவிஞராகவும் போற்றப்படுகிறார். ஈரான் கல்வெட்டு கையா செப்புப்பட்டையும் இவர் வெளியிட்டதாக சொல்லப்படுது. தாந்திரிக மண்டகம் என்ற நூல், சீன பயணி குறிப்புகள் போன்றவை சமுத்திரகுப்தரை பற்றிய சான்றுகளை தருகின்றன. அடுத்து நம்ம பார்க்க போகிற குப்த அரசர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராமகுப்தர். தேவி சந்திரகுப்தம் என்ற நூலின் கூற்றுப்படி சமுத்திரகுப்தனின் முதல் மகன் தான் இந்த ராமகுப்தர். இந்த ராமகுப்தன் தான் சமுத்திரகுப்தருக்கு அடுத்தபடி ஆட்சிக்கு வராரு. ராமகுப்தரை தொடர்ந்து ஆட்சிக்கு வரவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா 2ஆம் சந்திரகுப்தர். இவர் விக்ரமாதித்யா என்றும் அழைக்கப்படுகிறார்.
இந்த விக்ரமாதித்யா என்று அழைக்கப்படும் சந்திரகுப்தரோட ஆட்சி காலம் எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கிபி 380 412 வரைக்குமான காலகட்டம் தான் இந்த 2ஆம் சந்திரகுப்தரின் காலகட்டம். இவர் அரியணை பற்றி கூறும் நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா விசாகதத்தரின் தேவி சந்திரகுப்தம் ஆகும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நூலும் அதோட ஆசிரியரும் நோட் பண்ணி வச்சிங்கன்னா இந்த மாதிரியான கொஸ்டின் நீங்கள் எக்ஸாமில் அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இவர் சமுத்திரகுப்தரின் 2வது மகன். இவரோட தாய் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தத்தாதேவி அல்லது தத்ததேவி. இவரது மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நரேந்திர சந்திர விக்ரமாதித்யா என்பவர் தான் இவரோட பட்டப்பெயர். இவர் ஆட்சியில் வேற என்னெல்லாம் கொண்டு வராரு, இவரோட வாழ்க்கை முறை எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம்னா நாகர்குல இளவரசி குபேர நாகாவை இவர் மணந்து கொண்டாரு. இவரது மற்றொரு மனைவி யார் அப்படின்னு பார்த்தோம்னா துர்வாதேவி. தனது மகள் பிரபாவதி குப்தாவை வாகாட இளவரசர் 2ஆம் ருத்ரசேனனுக்கு திருமணம் செய்து வைக்கிறாரு. மகன் 1ஆம் குமாரகுப்தருக்கு கடம்பர் குல இளவரசி மகாதேவியை மணமுடித்து வைக்கிறாரு. சாகர்கள் மீது படையெடுத்து சாக மன்னர் 3ஆம் ருத்ரசேனனை தோற்கடித்து நாட்டை விரிவுபடுத்துறாரு. திருமணத்தின் மூலம் இவர் நாட்டை விரிவுபடுத்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த வெற்றியால் தான் இவர் சாகார் என்ற பட்டம் பெற்றாரு. வெள்ளி நாணயங்களை விட்ட முதல் குப்த அரசர், அதாவது வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் அரச குப்தர் யாருன்னா இந்த 2ஆம் சந்திரகுப்தர் என்று போற்றப்படுகிறார். இவர்கள் காலத்தில் தான் 2ஆம் சந்திரகுப்தரோட காலத்தில் தான் சீன பயணியான பாகியன் இந்தியா வராரு. 399 414 ஆண்டு வரை சுமார் 15 ஆண்டுகள் இந்தியாவில் தங்கி புத்த மத புனித இடங்களை இவர் தரிசிக்கிறாரு. போஹாயி என்ற பயண குறிப்பை இந்த பாகியான் எழுதுறாரு. பாகியான் கங்கை சமவெளி பகுதியை பிராமணர்களின் பூமி என்று குறிப்பிடுகிறார். இதை கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா பிராமணர்களின் பூமி என்று எந்த சீன பயணி குறிப்பிடுகிறார்னு கொஸ்டின் கேட்கலாம். எந்த பகுதியை பிராமணர்களின் பூமி என்று பாகியான் குறிப்பிடுகிறார் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். அதை மொத்தமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா பாகியான் இந்தியா வருகையின் போது இந்திய கங்கை சமவெளியை பிராமணர்களின் பூமி என்று குறிப்பிடுகிறார் என்றதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நில வழியாக இந்தியா வந்த இவர் கடல் மார்க்கமாக சீனா திரும்பி செல்கிறார். 2ஆம் சந்திரகுப்த அவையில்தான் நவரத்னங்கள் என்ற 9 அறிஞர்கள் இருந்தனர். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி டெட் எக்ஸாம்லேயே இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2ஆம் சந்திரகுப்தரோட அவையில்தான் அவரோட அரசவை கவிஞர்கள் நவரத்தினங்கள் என்று போற்றப்படுகின்றனர். இந்த நவரத்தினங்கள் என்று அழைக்கப்பட்ட அறிஞர்கள் யாரெல்லாம் பார்த்தோம்னா காளிதாசர், இவர் ஒரு வடமொழி புலவர். 2வது அமரசிம்மன், இது சமஸ்கிருத வல்லுனர். 3rd ஒன்று தன்வந்திரி, இவர் ஒரு மருத்துவர். 4th ஒன் வராக மிகிரர், இவர் வானவியல் அறிஞர். 5th ஒன்று வந்து வராகிரை, இவர் பிராகிருத மொழி இலக்கியவாதி. 6வது கடகர்ணா, 7வது சபர்ணா, 8வது வல்லத், 9வது சாங்கு. இந்த 9 அறிஞர்கள் தான் 2ஆம் சந்திரகுப்தாவில் நவரத்தினங்கள் என்று போற்றப்படுகின்றனர். 2ஆம் சந்திரகுப்தரின் பிரதம அமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சிகாராம். இவரின் மற்றொரு அமைச்சர் யாருன்னா வீரசேனன், இவர் சகா மரபை சார்ந்தவர் என்றும் கூறப்படுகிறது. 2ஆம் சந்திரகுப்தர் பாடலிபுத்திரத்திலிருந்து ஆட்சி செய்தார் என்று கூறப்படுகிறது. இவரது 2வது தலைநகர் தான் உஜ்ஜயினி. உதயகிரி குகை கல்வெட்டு, சாஞ்சி கல்வெட்டு இவருடையது என்று கூறப்படுகிறது. இவரது பட்டப்பெயர்கள் என்னென்னலான்னு பார்த்தோம்னா நரேந்திர சந்திரா, சிம்மசந்திர சித்திரமாதித்யா, தேவகுப்தா, தேவராஜா, தேவஸ்ரீ சாகா சங்கா என்று இவருடைய பட்டப்பெயர்களாக பார்க்கப்படுகிறது. 2ஆம் சந்திரகுப்தருக்கு பிறகு ஆட்சிக்கு வருவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா 1ஆம் குமாரகுப்தர். இந்த 1ஆம் குமாரகுப்தரோட ஆட்சி காலம் எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 415 455 பார்க்கப்படுகிறது. இந்த குமாரகுப்தர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா 2ஆம் சந்திரகுப்தரின் மகன்தான் இந்த குமாரகுப்தர். இவரது மனைவி மகாதேவி. இவரது ஆட்சி காலத்தில் பெரிய படையெடுப்பு எதுவும் நடைபெறவில்லை. இவரது கடைசி ஆட்சி காலத்தின் போது புஷ்யமித்திரர்கள் என்ற பழங்குடியின மக்கள் நர்மதை பள்ளத்தாக்கிலிருந்து மகதத்தின் மீது போர் தொடுக்கின்றனர். இவர்களை இவரது மகன் ஸ்கந்தகுப்தர் தோற்கடிக்கிறார். இதை தவிர இவருடைய ஆட்சி காலத்தில் சொல்லும்படியாக எதுவும் நடைபெறவில்லை. மேலும் இவர் காலத்தில்தான் முதலாக மத்திய ஆசியாவிலிருந்து ஊனர்கள் இந்தியா மீது படையெடுத்தனர். குமாரகுப்தர் அஸ்வமேத யாகம் செய்து அஸ்வமேத மகேந்திர சிம்ஹா, மகேந்திராதித்யா என்ற பட்டத்தை சூட்டி கொண்டதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர். தமது ஆட்சியில் அதிக கல்வெட்டுகளை வெளியிட்ட குப்த அரசர் குமாரகுப்தரே. இதை கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா குப்த அரசர்களில் அதிக கல்வெட்டுகளை வெளியிட்ட குப்த அரசர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் ஆன்சர் என்ன பண்ணணும், குமாரகுப்தர்ன்றதை நீங்கள் மீன் பண்ணணும். குமாரகுப்தர் தான் கிபி 5ஆம் நூற்றாண்டில் நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவினார். இது ஆல்ரெடி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவிய அரசர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் 4 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் குமாரகுப்தர்ன்றதை சூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. அடுத்து இவர் வேறு எந்த பெயர்களால் அழைக்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா
குமாரகுப்தர் சக்ராதித்யா என்ற பெயரால் அழைக்கப்பட்டார். ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிற அரசர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கந்தகுப்தர். ஸ்கந்தகுப்த விக்ரமாதித்யா என்பது இவருடைய முழு பெயராகும். இவரும் விக்ரமாதித்யா என்ற பட்டத்தை அவரே வச்சுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் குமாரகுப்தரின் மகன் என்றும் கூறப்படுகிறது. இவரது ஆட்சி காலத்தில் பெரிய சவாலாக இருந்தது தான் இந்த ஊனர் மற்றும் புஷ்யமித்திரர்களின் படையெடுப்பாகும். ஊனர்களை வென்று ஆட்சியை நிலைப்படுத்தினார். இவரது பட்டப்பெயர்களில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விக்ரமாதித்யா, சாக்டன், தேவராஜ் இதெல்லாம் ஸ்கந்தகுப்தருடைய பட்டப்பெயர்களாக பார்க்கப்படுறது. இவரோட ஆட்சி காலத்தில் பிடாரி கல்வெட்டு, ஜூனர்கள் கல்வெட்டு ஆகியவை ஸ்கந்தகுப்தர் வெளியிட்ட கல்வெட்டுகளாக பார்க்கப்படுது. இவரது இறப்பிற்கு பின் குப்த பேரரசு படிப்படியாக மறையத் தொடங்கியது. இவர் புகழ்மிக்க கிர்னார் சுதர்சனா ஏரியை பழுது பார்த்த செய்தி ஜுனாகத் கல்தூனில் இடம்பெற்றுள்ளது. ஜுனாகத் கல்தூனில் இடம்பெற்ற அரசருடைய கல்வெட்டு எது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் இவருடைய பேரை நீங்கள் மீன் பண்ணிக்கோங்க. இவர் என்னென்ன ஏரியை பழுது பார்த்தார் அப்படின்னு பார்த்தோம்னா புகழ்மிக்க கிர்னார் மற்றும் சுதர்சனா ஏரியை பழுது பார்க்குறாரு என்பதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து மற்ற குப்த பேரரசுகளும் பேரரசு வீழ்ச்சியும், அதாவது இந்த அரசருக்கு பிறகு வந்த மற்ற குப்தர்களும் பேரரசும் எவ்வாறு வீழ்ச்சி அடைந்ததை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்கந்தகுப்தருக்கு பின் புருகுப்தர் என்பவர் ஆட்சிக்கு வராரு. அவருக்கு பின் புத்தகுப்தர் என்பவர் ஆட்சிக்கு வராரு. கடைசி குப்த மன்னன் விஷ்ணுகுப்தர். அதுக்கப்புறம் பாலாஜித்யா குப்தரை ஊனர்களின் தலைவன் கோரமானர் என்பவர் மற்றும் மிகிரகுலர் இருவரும் தோற்கடிக்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம குப்தர்கள் யாரெல்லாம் ஆட்சிக்கு வந்தாங்கன்றதை பற்றி பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குப்தர்கள் கால நிர்வாக முறை. குப்தர்கள் காலத்தில் அரசரின் ஆணைகளை நிறைவேற்றிய முக்கிய அதிகாரிகள் குமார மாத்தியர்கள். குப்தர்களின் அரசு முத்திரைகள் இடம்பெற்ற உருவம் எது அப்படின்னு பார்த்தோம்னா கருடன். குப்தர்கள் காலத்தில் நியமிக்கப்பட்ட புதிய அதிகாரி மகாசாந்தி விக்ரகா. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா குப்தர்கள் கால நிர்வாக முறையை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுலேருந்து நிறைய கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. குப்தர்கள் காலத்தில் நியமிக்கப்பட்ட புதிய அதிகாரி யார்? மகாசாந்தி விக்ரகா. இவர் போர் மற்றும் அமைதி வெளியுறவு அமைச்சர் என்று கூறப்படுகிறது. சமுத்திரகுப்தர்கள் காலத்தில் இத்துறை அமைச்சராக இருந்தவர் தான் இந்த அரிசேனர். ஓகேங்களா. அடுத்து மற்ற அதிகாரிகள். குப்தர்கள் காலத்தில் இருந்த நிர்வாக முறையில் மற்ற எந்த அதிகாரி எல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மகா தண்ட நாயகா என்று அழைக்கப்பட்ட தலைமை நீதிபதி இருந்தார். மகா பிரதிகாரா என்று அழைக்கப்பட்ட அரண்மனை காவல் அதிகாரி இருந்தார். மகா அஸ்பதி என்று அழைக்கப்பட்ட குதிரைப்படை அதிகாரி இருந்தார். மகா பிலிபதி என்று அழைக்கப்பட்ட யானைப்படை தலைவர் இருந்தார். தண்டபாஷிகா என்று அழைக்கப்பட்ட காவல் தலைவர் இருந்தார். இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்கன்னா குப்தர்கள் காலத்தில் குதிரைப்படை அதிகாரியாக இருந்தவர் பேர் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் மகா அஸ்பதின்றதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பார்த்த மற்ற அதிகாரியோட பேர் என்ன? மகா தண்ட நாயகா தலைமை நீதிபதி, மகா பிரதிகாரா அரண்மனை காவல் அதிகாரி, மகா அஸ்பதி குதிரைப்படை அதிகாரி, மகா பிலிபதி யானைப்படை தலைவர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தண்டபாஷிகா. இந்த தண்டபாஷிகா யார் அப்படின்னு பார்த்தோம்னா காவல்துறை தலைவர். அடுத்து வினயஸ்திசன் சதபா அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கல்வித்துறை தலைவர் தான் இந்த வினயஸ்திசன் சதபா. அடுத்து இராணுவத்துறை தலைவரை எப்படி அழைச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மகா சேனாதிபதி என்று அழைச்சாங்க. மகா சேனாதிபதி இராணுவத்துறை தலைவராக இருக்கார். குப்தர்கள் கால அரசவை மொழி எது அப்படின்னு பார்த்தா சமஸ்கிருதம் என்று அழைக்கப்பட்ட வடமொழி. ஓகேங்களா. அடுத்து குப்த பேரரசு மாநிலங்கள் 4 புத்திகளாக பிரிக்கப்பட்டது. இப்போ நம்ம பார்த்துட்டு குப்த பேரரசோட நிர்வாக முறையை பார்த்துட்டு இருக்கோம். அதில் மாநிலங்கள் 4 புத்திகளாக பிரிக்கப்பட்டது. அந்த 4 புத்திகள் எது அப்படின்னு பார்த்தோம்னா புத்தி, விசயா, வித்திஸ், கிராமம். புத்தின்னா உப்பரிகா என்று அழைக்கப்பட்ட மாநிலம், விசயான்னா மாவட்டம், இது விசயாதிபதி என்பவர் தலைவராக இருக்காரு. வித்திஸ் என்பது தாலுகா, கிராமம் என்பது கிராமிகர்கள். புத்தி, விசயா, வித்திஸ், கிராமம் என்ற 4 வகையாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருந்தது. எப்படி பிரிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இறங்கு வரிசையில் பிரிக்கப்பட்டிருந்தது. அதாவது மாநிலம், மாவட்டம், தாலுகா, கிராமம் என்று இறங்கு வரிசையில் பிரிக்கப்பட்டிருந்தது. புத்தி என்பது மாகாணங்கள், அதாவது மாநிலங்கள் என்று அழைக்கப்பட்டது. இதன் தலைவர் எப்படி அழைக்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா உபாரிகா என்று அழைக்கப்பட்டார். அடுத்து புத்திகள், விஷயங்கள் தற்காலிக மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. இதன் தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா விசயாதிபதி என்று அழைக்கப்பட்டார் அல்லது விசயபதி என்று அழைக்கப்பட்டார். இவரது அலுவலம் அதிஸ்தானா என்று அழைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ஒரு புக்தி 2 அல்லது 3 விஷயங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. யுக்தா, ஆயுக்தா, நியுக்தா போன்றோர் விஷயங்களின் மற்ற அதிகாரிகளாக பார்க்கப்பட்டனர். ஓகேங்களா. இது மாநிலங்கள் 4 விஷயங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது, 4 புத்திகளாக பிரிக்கப்பட்டது பார்த்தோம் இல்லையா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது விஷயங்களின் அதிகாரிகள்.
இதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சம் வியாபாரி அல்லது ஆயுக்தகா. இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மாவட்ட அதிகாரி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சால்கிகா. இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சுங்க வரி வசூலிப்போர் தான் சால்கிகா என்று அழைக்கப்பட்டார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கால்மிகா. இவர் யார் அப்படி இவரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காடுகள் மற்றும் கோட்டைகளை கவனிப்பவர் தான் இந்த கால்மிகா. அடுத்து வரி வசூலிப்போர் இருந்தார். வரி வசூலிப்போர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா உத்கேயிதா என்று அழைக்கப்பட்டார். அடுத்து ஆவண காப்பாளர். இவர் எப்படி அழைத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா புஸ்தபாலா என்று ஆவண காப்பாளரை அழைத்தனர். அடுத்து கிராமிகா. இந்த கிராமிகா யார் அப்படின்னு பார்த்தோம்னா கிராம தலைவர் தான் கிராமிகா. அடுத்து நகராட்சி தலைவர். நகராட்சி தலைவர் எவ்வாறு அழைச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா புரூபாலர் என்று அழைச்சாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப நுண்ணியமாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இதுலேருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டினாவது கேட்பாங்க. ஏன்னா குப்தர்கள் கால நிர்வாக முறையில் கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் எல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது விஷயங்கள். விஷயங்கள் வந்து வித்திஸ் என்றும் வித்திஸ் பல மாவட்டங்கள் அதாவது தாலுக்காகவும் அதுக்கடுத்து கிராமங்களாகவும் பிரிக்கப்பட்டது. அடுத்து கிராம சபை பஞ்சமண்டலி அல்லது அஷ்ட குலாதி கரணா என்றும் அழைக்கப்பட்டது. கிராமிய தண்டிகா சதபதா ஆகியோர் கிராமங்களின் அதிகாரிகளாக அழைத்தனர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நீதி நிர்வாகம். இது எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா நரக ஸ்மிருதி என்ற இலக்கியத்தின்படி குகா ஸ்ரேணிகஜா ரஜாக்கியா என்ற நான்கு வகையான நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்டன. உச்ச நீதிமன்றம் தர்மஸ்தாபனம் என்றும் அழைக்கப்பட்டது. தர்மஸ்தானம் என்றும் அழைக்கப்பட்டது. நீதிபதிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படின்னு பார்த்தோம்னா தர்மாதிகாரிகள் என அழைக்கப்பட்டனர். தலைமை நீதிபதி மகா தண்டநாயக்கா என்று அழைக்கப்பட்டார். இப்போ நம்ம பார்த்துட்டு நிதி நிர்வாகம். இதில் நீதி நிர்வாகத்தில் நரக ஸ்மிருதி என்ற இலக்கியத்தின்படி குகா ஸ்ரேணி கஜா ரஜாக்கியா என்ற 4 வகை நீதிமன்றங்கள் இருந்தன. உச்ச நீதிமன்றம் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா தர்மஸ்தானம் என்று அழைக்கப்பட்டது. நீதிபதிகள் தர்மாதிகாரிகள் எனவும் அழைக்கப்பட்டனர். தலைமை நீதிபதி எவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா மகா தண்டநாயக்கா என்று அழைக்கப்பட்டார். குப்தர்கள் காலத்தில் தலைமை நீதிபதி எவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்படின்ற கொஸ்டினை டெட்டில் கேட்டிருக்காங்க, டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. அதன்படி நீங்கள் இது எப்படி நோட் பண்ணி வச்சுருக்கோன்னா தலைமை நீதிபதி மகா தண்டநாயக்கா என்று அழைக்கப்பட்டார். ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வருவாய் நிர்வாகம். வருவாய் நிர்வாகம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா நில வருவாய் வந்து விளைச்சலை பொறுத்து அமைந்திருந்தது. ஸ்டார்டிங்கில் எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 1/2 முதல் 12/1 வரை வருவாய் நிர்வாகம் வரி வசூலித்தது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வரிகள். இந்த வரிகள் எந்த மாதிரியான வரிகள் எல்லாம் குப்தர்கள் காலத்தில் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா கல்பிதா அல்லது கிலிப்தா என்ற வரி இருந்தது. இது விற்பனை வரி அல்லது வாங்குவதற்கான வரி என்று அழைக்கப்பட்டது. அடுத்து ஹலிவகார். இந்த ஹலிவகார் என்ற வரி எதுனா கலப்பை அல்லது உழுவதற்கான வரி என்று கூறப்பட்டது. அடுத்து சுங்கவரி விதிச்சாங்க. சுங்கவரி எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா பிரத்யா என்று அழைக்கப்பட்டது சுங்கவரி. அடுத்து போகம். உற்பத்தியில் அரசரின் பங்கு தான் இந்த போகம். அடுத்து பாக்கர். இந்த வரி போகம் மற்றும் பாகம் வரிகளின் இணைப்பு என்று கூறப்பட்டது. அதாவது பாக்கர் என்ற வரியானது போகம் மற்றும் பாகம் வரிகளின் இணைப்பு வழி என்று கூறப்பட்டது. பாகா என்பது விளைச்சலில் 1/6 வரி என்று கூறப்பட்டது. அடுத்து நம்ம பார்க்க போகிற வரி பாதுகாப்பு வரி. இந்த பாதுகாப்பு வரியை எவ்வாறு அழைச்சாங்க அப்படின்னா சாட் என்று அழைத்தனர். அடுத்து மேய்ச்சல் வரி. மேய்ச்சல் வரி குப்தர்கள் காலத்தில் எவ்வாறு அழைச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சரசனா என்று அழைச்சாங்க. அதோட பேரெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. இது வந்து நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சராக தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் விளக்கமாக வந்து ஆல்ரெடி பிஜிடிஆர்பியில் கொடுத்தாச்சு. இதை கொஸ்டின் அண்ட் ஆன்சராக தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இதோட பேர் அதோட விளக்கம் என்னன்றதான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்கன்னா எக்ஸாமுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிற வரி அரண்யா. இந்த அரண்யா என்பது எதோட வரின்னா தங்க நாணய வரி. ஆனால் குப்தர்கள் காலத்தில் சில பயிர்கள் மீதான அரசர் பங்குக்கு பணமாக வசூலிக்கப்பட்டது. அதாவது தக்க நாணய வரின்னு கூப்பிடுவாங்க. இது குப்தர்கள் காலத்தில் எப்படி அழைச்சாங்க அப்படின்னா பயிர்கள் மீதாக அரசர்களின் பங்காக இந்த அரண்யா என்ற வரி வாங்கப்பட்டது. அடுத்து பேடக் போகம் என்ற வரி வசூலிக்கப்பட்டது. இந்த பேடக் போகம் எதற்கான வரி அப்படின்னு பார்த்தோம்னா நீர்ப்பாசன வரியாக வசூலிக்கப்பட்டது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாட்டா. பாட்டான்னா என்ன அப்படின்னா போலீஸ் அல்லது காவல் வரிகள். போலீஸ் அல்லது காவலுக்கான வரிகள் இது எப்படி வசூலித்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பொருளாகவும் பணமாகவும் பெறப்பட்டன. அடுத்து பலி. இது எப்படி வசூலித்தாங்க, எதற்காக வசூலித்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆரம்பத்தில் விருப்பப்பட்டு வழங்கப்பட்ட வரியாக இருந்து பின்னர் கட்டாய வரியாக மாற்றப்பட்டது. இது ஒரு ஒடுக்குமுறை வரியாக வழங்கப்பட்டது. ஆரம்பத்தில் மக்கள் அரசுக்கு வந்து விருப்பப்பட்டு கொடுத்த வரியை தான் பிற்காலத்தில்
கட்டாய வரியாக மாற்றப்பட்டது. ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குப்தர்கள் கால விவசாயம் எந்த முறையில் செயல்பட்டது, எப்படி நடைபெற்றதுன்றது தான் பார்க்க போகிறோம். விவசாய நில வகைகள் எப்படி பிரித்தாங்க, எப்படி நடைபெற்றதுன்றத விளக்கமாக பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது விவசாயம். புஷ்டபாலா என்பவர் நில பரிவர்த்தனை அதிகாரியாக செயல்பட்டு அனைத்து வித நில ஆவணங்களையும் பராமரித்து வந்தார். அதன்படி நில வகைகள் பலவாறாக பிரிக்கப்பட்டது. எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, க்ஷேத்ரா பூமி, வஸ்து பூமி, சரகா பூமி, இத்தனை வகையாக பிரிக்கப்பட்டது. க்ஷேத்ரா பூமி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வருடந்தோறும் விளைகின்ற நிலம்தான் இந்த க்ஷேத்ரா பூமி. கிலா, இந்த வகையான பூமி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தரிசு நிலம். இது வந்து நீர்ப்பாசனம் அல்லாத சத்தற்ற நிலம் தான் இந்த கிலா பூமி என்று அழைக்கப்பட்டது. அடுத்து வந்து வஸ்து பூமி. இந்த வஸ்து பூமி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குடியேற்றத்திற்கான நிலம். இது வந்து குடியேற்றத்திற்கான நிலம் அல்லது வீடு கட்ட ஏற்ற நிலம் தான் இந்த வஸ்து பூமி. ஓகேங்களா. அடுத்து கபடச. இந்த கபடசன்னா என்னென்னா சரகா பூமி. இது வந்து மேய்ச்சலுக்கான நிலமாக பார்க்கப்பட்டது. இதெல்லாம் வந்து குப்தர்கள் கால நில வகைகள் என்று கூறப்படுகிறது. அடுத்து வந்து நில குத்தகை. குப்தர்கள் கால நில குத்தகை எவ்வாறு இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, நிவிதர்ம அக்ஷயனா, சுப்ரத தர்மா, பூமி சித்ராயனா, இந்த வகையாக நில குத்தகை 4 வகையாக பிரிக்கப்பட்டிருந்தது. அடுத்ததாக பார்க்க போகிறது நிலக்கொடைகள். இது எப்படி இருந்தது அப்படின்னா, அக்ரஹார மானியம். ஓகேங்களா. அக்ரஹார மானியம் பிராமணர்களுக்கு தரப்படுவதுதான் இந்த அக்ரஹார மானியம் என்று கூறப்பட்டது. இது நிரந்தரமானது, பரம்பரையாக வரக்கூடியது. இதற்கு வரி கிடையாது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குப்தர்கள் கால நிலக்கொடைகளோட பேர் என்ன அப்படின்னா அக்ரஹார மானியம். இது பிராமணர்களுக்கு ஒரு முறை கொடுத்துட்டா அதை மாற்றம் கிடையாது, நிரந்தரமாகத்தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது பரம்பரையாக வரக்கூடியது, இதற்கு வரி கிடையாது. அடுத்து தேவகிரக மானியம். இந்த தேவகிரகார மானியம் அப்படின்னா கோயில் பராமரித்து வழிபாடு ஆகிய பணிகளுக்கு பிராமணர்கள், வணிகர்கள் ஆகியோருக்கு அளிக்கப்படும் நில மானியத்தோட பேர் தான் இந்த தேவகிரகார மானியம். ஓகேங்களா. அடுத்து சமய சார்பற்ற மானியம். இந்த சமய சார்பற்ற மானியம் என்ன அப்படின்னா என்னன்னா, குப்தர்களுக்கு கீழ் இருந்து நிலப்பரப்புகளுக்கு தரப்பட்ட மானியத்தோட பேர் தான் இந்த சமய சார்பற்ற மானியம். ஓகேங்களா. அடுத்து குப்தர்கள் கால நாணயங்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக குப்தர்கள் கால நாணயத்திலிருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, ஏன்னா குப்தர்களுக்கு காலத்தை பொற்காலம் என்று அழைப்பார்கள். அந்த பொற்காலம் எதிலிருந்து வந்ததுன்னா அவருடைய நாணயத்திலிருந்து தான் வந்ததுன்னு சொல்லுவாங்க. அதன்படி குப்தர்கள் கால நாணயங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, குப்தர்கள் மிக அதிக தங்க நாணயங்கள் வெளியிட்டனர். அதனால தான் இவருடைய காலம் பொற்காலம் என்று அழைக்கப்பட்டது. ஓகேங்களா. அதிக தங்க நாணயங்களை வெளியிட்ட ஆட்சியாளர்கள் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, குப்தர்கள். ஓகேங்களா. அந்த அளவுக்கு இவங்க தங்க நாணயங்களை வெளியிட்டாங்க. அந்த எந்த மாதிரியான தங்க நாணயங்களை இவங்க வெளியிட்டாங்கன்னா தினாரா. ஓகேங்களா. இவர்கள் வெளியிட்ட நாணயத்தோட பேர் தினாரா என்று அழைக்கப்பட்டது. குப்தர்கள் வெளியிட்ட வெள்ளி நாணயத்தோட பேர் ரூபலா அல்லது ரூபகா என்று அழைக்கப்பட்டது. ஓகேங்களா. எந்த மாதிரியான நாணயங்கள்லாம் குப்தர்கள் காலத்தில் கண்டெடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, குமாரதேவி வகை நாணயம். இது யாருடைய ஆட்சி காலத்தில் வெளியிடப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாம் சந்திரகுப்தரோட ஆட்சி காலத்தில் தான் குமாரதேவி வகை நாணயம் வெளியிடப்பட்டது. அடுத்து அஸ்வமேதா வகை நாணயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வீணை வகை தான் இந்த அஸ்வமேதா. அடுத்து இந்த அஸ்வமேதா நாணயம் வந்து பல பிரிவுகளாக பிரித்து வச்சுருந்தாங்க. வீணை வகை, கருடா வகை, கோடாரி வகை. இது யாருடைய காலத்திலெல்லாம் இது வெளியிடப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, சமுத்திரகுப்தரோட காலத்தில் தான் இந்த அஸ்வமேதா வகை நாணயங்கள் வெளியிடப்பட்டன. அடுத்து அஸ்வரோகி. இந்த அஸ்வரோகி வந்து சத்ர ஹரிசக்ரா விக்ரம் வகை. இது யாருடைய ஆட்சி காலத்தில் வெளியிடப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, 2ஆம் சந்திரகுப்தரோட ஆட்சி காலத்தில் வெளியிடப்பட்டது. இது எதுக்கு நான் அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சொல்கிறேன் அப்படின்னா, அஸ்வரோகி, சத்ர ஹரிசக்ரா விக்ரம் வகை யாருடைய ஆட்சி காலத்தில் வெளியிடப்பட்ட நாணயங்கள் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்களா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஏன்னா குமாரி தேவி வகை நாணயங்கள் இருக்குது, அஸ்வமேத வகை நாணயங்கள் இருக்குது, அஸ்வரோகி வகை நாணயங்கள் இருக்குது. இப்போ நான் தேர்ட் ஒன்றா சொன்னேன். அஸ்வரோகி, சத்ர ஹரிசக்ரா விக்ரம் வகை நாணயங்கள் யாரோட ஆட்சி காலத்துக்கு 2ஆம் சந்திரகுப்தரோட ஆட்சி காலத்தில் வெளியிடப்பட்ட நாணயங்கள். இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுருந்தா உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிற நாணய வகை எது அப்படின்னு பார்த்தோம்னா கஜரோகி, கார்த்திகேயா, அபரிகாமுத்ரா. இதெல்லாம் வந்து மயில் வகை, அஸ்வமேத வகை, காண்டாமிருக வகை. குமாரகுப்தரோட ஆட்சி காலத்தில் இது வெளியிடப்படுது. ஓகேங்களா. அடுத்து வில்லு சிங்கத்தை கொள்ளுதல் முக்கிய சின்னங்களாக அந்த நாணயத்தில் வச்சுருந்தாங்க. அடுத்து ஸ்கந்தகுப்தரோட ஆட்சி கால நாணயங்கள் எப்படி இருந்தது பார்த்தோம்னா, குப்தர்கள் காலத்தில் தினசரி பரிவர்த்தனை சாதனமாக கௌரீஸ் என்ற நாணயத்தை இவர் பயன்படுத்தினாங்க. குப்த நாணயங்களில் ஸ்ரீலட்சுமி உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது. ஓகேங்களா. இது வரைக்கும் நம்ம குப்தர்கள் கால நாணயங்கள் எப்படி இருந்ததுன்றதை பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சமயம். குப்தர்கள் கால சமயம்
அவங்க எந்த மாதிரியான சமயத்தை பின்பற்றினாங்க அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். குப்தர்கள் பிராமண சமயத்தை பின்பற்றினர். குப்த அரசர்கள் பெரும்பாலும் வைணவர்கள். முக்கிய கடவுளான யாரை வழிபட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா விஷ்ணுவை தான் அவங்க முக்கிய கடவுளாக வழிபடுறாங்க. என்றாலும் குப்த அரசர்கள் சமய சகிப்புத்தன்மையோடு வாழ்ந்தனர். ரொம்ப நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவர்கள் பிராமணர்களாக இருந்தாலும் இவர்கள் வைணவர்களாகவும் இருந்தனர். முக்கியமான கடவுளாக விஷ்ணு வழிபட்டனர். அது மட்டும் இல்லாமல் குப்த அரசர்கள் சமய சகிப்புத்தன்மையோடு வாழ்ந்தனர். கிபி 4ஆம் நூற்றாண்டில் பகவத்கீதை முழுவதுமாக இவர்களுடைய காலத்தில் தான் தொகுக்கப்பட்டது. கிருஷ்ணர் புதிய கடவுளாக இக்காலத்தில் தான் வணங்கப்பட்டார். வாயு புராணத்தில் விஷ்ணுவின் 10 அவதாரங்கள் விவரிக்கப்பட்டுள்ளன. அடுத்து நம்ம பார்க்க போகிறது குப்தர்களோட சமூக நிலை. குப்த அரசர்கள் வைசியர்கள் என்ற கூறப்பட்டது. ஜாதி முறை கடுமையானதாக பின்பற்றப்பட்டது. அடிமை முறை இருந்தது. அது மட்டும் இல்லாமல் குழந்தை திருமணம், பலதாரமணம் இந்த குப்தர்கள் காலத்தில் காணப்பட்டது. சூத்திரர்கள் இக்காலத்தில் பெரும்பாலும் விவசாயிகளாகவே இருந்தனர். பெண்களோடு சுயம்பர உரிமை கிடையாது சமுத்திரர்களுடைய காலத்தில். அடுத்து இவருடைய கலை இலக்கியம் எவ்வாறு இருந்தது? கலை இலக்கியம் குப்தர்கள் காலம் பண்டைய இந்தியாவில் பொற்காலம் என்று கூறப்பட்டதுன்னு ஏற்கனவே சொன்ன இல்லையா? அதன்படி சுல்தான்கஞ்ச் என்ற இடத்தில் 2 மீட்டர் உயர வெண்கலத்தால் ஆன புத்தர் சிலை கண்டுபிடிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் குப்தர்கள் கால கலை இலக்கிய மையமாக எந்த இடம் விளங்குது அப்படின்னு பார்த்தோம்னா சாரநாத் திகழ்கிறது. ஓகேங்களா? இதுவரைக்கும் குப்தர்களுடைய கலை இலக்கியம், சமூகம், பொருளாதாரம், அவர்களுடைய நிர்வாக முறை எப்படி இருந்தது, அவர்கள் வெளியிட்ட நாணயங்கள் எவ்வாறு இருந்தது, ஏன் குப்தர்கள் காலம் பொற்காலமாக போற்றப்பட்டது அப்படி வரைக்கும் பார்த்தோம். இதோட தொடர்ச்சியை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.